மெதுவா போறோம் எல்லாமே தெரியும். ஏற்கனவே சொல்லிட்டோம். நாங்க நேற்று தான் இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கோம். ஒன்றும் இல்லைங்க, நாங்க ஒரு கையெழுத்து வாங்கினோம். பாமர மக்களுக்கு நாங்க வந்து நீங்க ஒரு 3 மொழி சொல்லி கொடுங்கன்றத மிக சட்டலா, ரொம்ப பொறுமையா, ரொம்ப அமைதியா நீங்க இப்ப பேசுறதும் லாண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும்னு நான் நினைக்கிறேன். வராதுன்னு நான் சொல்றேன். நீங்களா கொஞ்சம் பின்னாடி போங்களேன், கொஞ்சம் பின்னாடி அவங்கள ஃப்ரீயா விடுங்களேன், கொஞ்சம் பின்னாடி போங்களேன், கொஞ்சம் பின்னாடி போனீங்கன்னா தெரியும். கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் பின்னாடி மேடம் கொஞ்சம் பின்னாடி வர சொல்லுங்க மேடம். தெரியல மேடம், பின்னாடி வந்தா தெரியும். சைன் போடுங்க. பப்ளிக்லாங்க வாங்குவோம். நாங்க தான் கையெழுத்து நேற்றே போட்டோம். நீங்க எப்படி பேரு ஒரே செகண்ட் முடிச்சு. ஒரு நிமிஷம். இது மக்களுக்காக நாங்க பண்றோம். அமைதியான கையெழுத்து இயக்கம். இதுக்கே நீங்க அப்போஸ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. யாரையும் நாங்க டிஸ்டர்ப் பண்ணல. நீங்க தான் இப்ப டிஸ்டர்ப் பண்றீங்க. நாட்டு இஷ்யூ வராது நான் சொல்றேன். உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாதா? நீங்க என்ன பண்ணுமோ பண்ணுங்க. நான் அடுத்த வாரம் சொல்லுங்க. எனக்கு உரிமை இருக்குங்க நிக்கிறதுக்கு. நாங்க அமைதியா பண்றது நீங்க தான் இப்ப நீங்க கலவரமாக்குறீங்க நான் சொல்றேன். பப்ளிக் கேள்வி போறாங்க. நாங்க போற பப்ளிக் கேள்வி போறாங்க. கை கொடுங்க. பாரத் மாதா கி! பாரத் மாதா கி! பாரத் மாதா கி!
அதான் ஒண்ணு இல்ல, நான் இங்க வந்து வராங்க மக்கள் வராங்க, நான் கையெழுத்து வாங்கிட்டு தான் வருவேன். நீங்க நான் என்ன தீவிரவாதி மாதிரி என்ன ரவுண்ட் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கீங்க? நான் பொதுமக்கள்கிட்ட தான் நான் நின்றுட்டு இருக்கேன். இப்ப நீங்க எதுக்கு இவ்வளவு பேர் என்ன சுத்தி நிக்கிறீங்க? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நிஜமாவே கேட்கிறேன். என்ன சுத்தி இவ்வளவு பேர் ஏன் அமைதியா நாங்க கையெழுத்து வாங்கி எனக்கு தெரியறதுனால நான் எனக்கு அப்பா நாங்க தமிழ் மொழிக்காக தான் நாங்களும் பாடுபடுறோம், உங்க மொழிக்காக தான் நான் பாடுபடுறேன். அதனால நீங்க கல்லூரி படிக்கிறவங்க நான் உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ண நான் அஜிடேஷனும் கிடையாது. அமைதியா நாங்க கையெழுத்து வாங்கிட்டு இருக்கேன். சொல்லிருக்காங்களே கிடையாது, போராட்டம் கிடையாது, ஊர்வலம் கிடையாது. நாங்க வந்து மெதுவா வந்து கையெழுத்து வாங்குறோம். மக்களே வந்து ஆர்வமா கையெழுத்து போடும்போது நான் இங்க இருந்து வர முடியாது. நான் கையெழுத்து வாங்கிட்டு தான் பண்ண முடியாது. ஒரு கையெழுத்து அப்படி போங்க நான் சொல்றேன். நீங்க அப்படி போங்க நான் சொல்றேன். இது என்ன ஏன் இப்படி ரவுண்ட் பண்றீங்க நான் கேக்குறேன். அனுமதி இல்ல சார். நான் வந்து கேட்கேன். அவங்க பாட்டுக்கு நிக்கிறாங்க, நான் நிக்கிறேங்க. இல்ல கையெழுத்து வாங்கிட்டு தாங்க போவோம். நாங்க கையெழுத்து என்னோட டைம் நான் முடிச்சுட்டு தாங்க போவேன். தயவு செய்து நீங்க தள்ளுங்க. எங்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையில தயவு செய்து காவல்துறை நிக்காதுங்க. கையெழுத்து பண்ண விட மாட்டேன்றீங்க. ஐயா பொதுமக்களுக்கு எங்களுக்கு இடையில ஏங்க நிக்கிறீங்க நீங்க?
இந்திய திணிக்கிறோன்றாங்க. எங்கேயாவது அந்த மும்மொழி கொள்கையில் ஒரு லைன் பாடம் இருக்கும்னு இது காங்கிரஸ் அவங்க ஆரம்பித்தாங்க 67, அதை வச்சு தான் இவங்க ஆட்சிக்கு வந்தவங்க. காங்கிரஸ் ஏன் சும்மா இருக்குது? அவங்க தான் ஹிந்தியை ஃபோர்ஸ் பண்ணாங்க எங்கள்கிட்ட அந்த காலத்தில். நாங்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிச்சு என்ன ஜாலியாக 1.5 மாதம் ஸ்கூல் லீவ் விட்டாங்க. அப்போ அவங்க தான் அப்போது ஹிந்தியை கட்டாயமாக்கினாங்க. இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல ஹிந்தி கட்டாயம் படிக்க வேண்டும்னு இருக்கா? இவங்க ஏன், நான் திருப்பி கேட்குறேன், ஏன் தமிழ் கட்டாய மொழியாக்கவில்லை இந்த மாநிலத்தில் இதுவரைக்கும்? இவங்க இவ்வளோ 50 வருட கால திராவிட ஆட்சியில் மாறி மாறி இருந்தப்போ ஏன் அவங்க தமிழ் குழந்தைகள் தமிழ் மொழி கட்டாயமாக படிக்க வேண்டும் 5ஆம் வகுப்பு வரை அப்படின்னு ஏன் இவ்வளோ வருஷம் பண்ணல? யாரை ஏமாற்ற பார்க்குறாங்க இவங்க? எங்கேயாவது ஒரு இடத்த ஏன் 3வது மொழியாக வேறு ஏதாவது ஒரு மொழி? இவங்க படிக்கிற ஸ்கூல், இவங்க எவ்வளோ ஸ்கூல் நடத்துகிறாங்க? விஜய் வித்யாசிரம் ஆரம்பித்து சொல்கிறேன். வித்யாசிரம்ன்றது என்ன பேர்?
என்ன மொழி? வித்யாஸ்ரம், சமஸ்கிருத வார்த்தை. செத்துப்போன மொழின்றாங்க. அப்புறம் ஏன் அந்த பேரை யூஸ் பண்ணுறாங்க அவங்க? சமஸ்கிருத செத்துப்போன மொழின்னா அத்தனை பேரும் சமஸ்கிருதத்தை யூஸ் பண்ணுறாங்க. அவங்க பேர்லலாம் சமஸ்கிருதம் இருக்குது. அவங்க பேரை மாற்றிட்டு சொல்லுங்கள் முதல்ல. சமஸ்கிருதம் அத்தனை தலைவர்கள் பேர், அவங்க குழந்தைங்க பேர் சமஸ்கிருதம் தானே. அதை முதல்ல மாற்ற சொல்லுங்கள். தமிழை கட்டாய மொழியாக்க சொல்லுங்கள். எங்கேயாவது பண்ணியிருக்காங்களா இதை ஏன் அவங்கக்கிட்ட கேட்க மாட்டேங்கிறீங்க நீங்கள்? இவர் பயமுறுத்துறதுக்கா? ஒரு முதலமைச்சர் அந்த நாட்டு மக்கள், இந்த மாநில மக்களை பயமுறுத்துவதற்காக கூட்டப்பட்ட கூட்டமா? அவர் அமித்ஷா பாஜக பார்த்து பயப்பட்டார்னா அவர் ஏதாவது அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இது இருக்கட்டும். அதுக்காக அவர் எல்லாரையும் பயமுறுத்தி கூப்பிடணுமா? ஒரு முதலமைச்சராக மக்களை பயமுறுத்துவது கரெக்டா? முதலமைச்சர்கிட்ட தானே எல்லா அதிகாரமும் இருக்குது. அவர் ஏன் பயமுறுத்து? அவர் என்ன எதற்காக மக்களை பயமுறுத்துகிறார்? அவர் எதற்காக அந்த மீட்டிங்? ஃபஸ்ட்டு அந்த மீட்டிங் ஒரு நீட்லெஸ் இது எக்ஸ்பென்ஸ், இன்னொரு எக்ஸ்பென்ஸு. எதற்காக அந்த இது? அவர் டீலிமிட்டேஷன்றார், அதுக்கும் இது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாச்சு. அப்போ மீதி மாநிலத்தில் இருக்கவங்கலாம் இது எதுக்காக நேற்று கூடப்பட்டது? எந்த பயம்? உத்தரப்பிரதேசமும் மத்திய பிரதேசத்துலாம் சீட் ஜாஸ்தி ஆகிடும் லோக்சபாக்கு. எங்களுக்கு சீட் ஜாஸ்தியாகிறத பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அங்கே சீட் ஜாஸ்தி ஆகிடுதுன்ற பயத்தில் கூட்டப்பட்ட கூட்டம் அது. உத்தரப்பிரதேசில் சீட் ஜாஸ்தி ஆகிடுது, மத்திய பிரதேசில் சீட் ஜாஸ்தி ஆகிடும். எங்களுக்கு 10னா அங்கே 25 ஆகுது. அந்த பயத்தில் கூட்டப்பட்ட கூட்டம் அது. என்ன எங்கேயாவது டீலிமிட்டேஷனில் தமிழ்நாட்டுக்கு சீட் குறைக்கிறோன்னு இருக்கா? இல்லை. அப்புறம் வேர் இஸ் த நீட் ஃபார் திஸ் மீட்டிங்? வேர் இஸ் த நீட் ஃபார் திஸ் மீட்டிங் சொல்லுங்க. ஸோ முதலமைச்சர் பயந்திருக்கிறார். நான் இந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு காற்றில் பறக்கிறது. நிறைய சிறார்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி இருக்கிறார்கள். வயசு வித்தியாசம் இல்லாமல் சிறார்கள்னு ஏன் சொல்லும்? 3 வயசுலேருந்து ஆரம்பித்து 80 வயசு வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி பார்த்தீங்க. அது இன்னும் யார் அந்த சாருன்றதுக்கு பதில் கிடைக்கல. ஏன் இப்போ இதுக்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் புதுக்கோட்டை கிட்ட டேங்க்கில் மலம் கலந்தாங்களே, அந்த இன்வெஸ்டிகேஷன் எவ்வளோ நாள் ஆச்சு அந்த இன்வெஸ்டிகேஷன்? தப்பு பண்ணவங்களை கண்டுபிடிச்சாங்களா? இல்லை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு என்னாச்சு? வரிசையாக கொள்ளிட்டே போகலாமே. எவ்வளோ பேர் அதில்? முதல்ல சீஃப் மினிஸ்டர் இந்த நாட்டில் லா அண்ட் ஆர்டர் ஸ்பெல்லிங் என்ன? LAW அண்ட் ஆர்டர் ORDER. அதில் எல்லும் இல்லை ஓயும் இல்லை. அதை முதல்ல பார்த்துக்கிட்டோம் அவர் முதலமைச்சர். அப்புறம் அவர் டீலிமிட்டேஷன், மும்மொழி கொள்கை, அந்த கவலையெல்லாம் அவர் அப்புறம் பட்டுக்கிட்டோம். முதல்ல சட்டம் ஒழுங்கை பற்றி கவலைப்படட்டும் அவர். ஹிந்திங்கிறாங்களே, நாங்கள் எதுவும் திணிக்க விரும்பலை. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு ஆட்டோக்காரன், வீட்டு வேலை செய்கிறவங்கெல்லாம் படிக்கிறாங்க. அவங்களுக்கு எட்டாத உயரம் மற்ற லாங்குவேஜ். தமிழ்காரன் தமிழ் பொண்டாட்டியாக கல்யாணம் பண்ணியிருக்கான், ஹிந்திக்காரங்களும் கல்யாணம் பண்ணுறாங்க, தெலுங்கு பீப்புளும் இருக்காங்க, மலையாளியும் இருக்காங்க. நம்ம எல்லாரும் ஒன்றா வந்தோரை வாழ வைக்கும் தமிழகம்னு சொல்லிட்டு தமிழ்காரன் பொண்டாட்டி பூரா தமிழ் பொண்டாட்டி இல்லை, மற்ற லாங்குவேஜ். தமிழ் பொண்டாட்டி பூரா அடுத்த லாங்குவேஜை கல்யாணம் பண்ணிக்காம இல்லை. அப்போ அந்த ஒரு வீட்டில் ஒரு மலையாளம் இருக்குது, அந்த வீட்டில் ஒரு தெலுங்கு இருக்குது, அந்த வீட்டில் ஒரு கன்னடம் இருக்குது. அப்போ அவங்க படிக்க என்ன பண்ணுறாங்க? வெளியில் படிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் தமிழ் மாதம் அவசியம்தான். 10வது வரைக்கும் தமிழ் படிக்கிறாங்க, எல்லாரும் சப்ஜெக்டாக எடுத்துக்கிறாங்க. மற்ற மொழியை எல்லாரும் காசு கொடுத்து வெளில போய் படிக்கிறாங்க. இன்றைக்கி காசுங்கிறது ஒரு படிப்புங்கிறது ஒரு வேலை உயர்ந்து போயிடுச்சு. CBSE ஸ்கூல், மெட்ரிக் ஸ்கூலில் இருக்கிற லாங்குவேஜை ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது இலவசமாக. எல்லா லாங்குவேஜ்லேயும் டீச்சர்ஸ் கொடுக்குறேங்கிறாங்க. அவங்க விருப்பப்பட்ட மொழியை பார்த்துங்கன்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் ஹிந்தி தான் படிக்கணும்னு யாரும் கொண்டு வரல. மலையாளம் டீச்சர் இருந்தால் மலையாளம் கற்றுங்க. உங்களுக்கு இது மலையாளம் வேண்டான்னீங்கன்னா கன்னடம். உங்களுக்கு தேவையான லாங்குவேஜ் ஒன்று எடுத்து படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்குறாங்க, டீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலு தரத்தை படிப்பை மற்ற மெட்ரிக் CBSE அளவுக்கு கொண்டு வரக்கூடாது? நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க? மக்கள் விருப்பப்படுறாங்க. ஏழைப்பாலை கஷ்டப்பட்டு தன் பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறதுக்கு அவங்கள்ட்ட படிப்புக்கு வழி இல்லாமல் படிக்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு ஏன் மற்ற மொழி கற்றுக்கக்கூடாதுன்னு கொடுக்குறீங்க? அவங்க விருப்பப்பட்டால் படிக்கட்டும். இப்போ ஒருத்தர் தமிழ்காரனா அவங்க பொண்டாட்டி தெலுங்கா இல்லையா? மலையாளக்காரவங்க ஒய்ஃபை யாரும் இல்லையா? அவங்க அந்த மலையாளம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டா என்ன பண்ணுவாங்க? தன் பிள்ளைங்க தாய்மொழி அவங்க பேசணும்னு நினைக்கும் போது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வாய்ப்பு இருந்தால் படிப்பாங்கல்ல. அதை தடுக்காதுங்கன்னு தான் சொல்கிறேன். நாங்கள் எந்த இதையும் எங்களுக்கு அரசியலுக்காக நாங்கள் திணிக்க வரல. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு கொடுக்குறாங்க, அந்த ஃபண்டை வாங்கி நீங்கள் பண்ணாமல் தடுக்கிறீங்க. உங்கள் வீட்டு பிள்ளைங்க தமிழ் படிக்கலையா, ஹிந்தி படிக்கலையா, மற்ற மொழி படிக்கலையா? நீங்கள் நடத்துகிற எல்லா ஸ்கூலும், இருக்கிற ஊரில் இருக்கிற எல்லா CBSE ஸ்கூலும் அரசியல்வாதி கையில் தான் இருக்குது. அதில் நீங்கள் மற்ற லாங்குவேஜை கொண்டு வரலையா? இப்போ பசங்க கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லாமல் வேறு ஸ்கூலில் ஏன் போய் படிக்கிறாங்க?
ஒரு டிசிப்ளின் வேணும், ஒரு படிப்பில் வந்து ஸ்ட்ரிக்ட் வேணும், டீச்சர் நல்ல முறையாக நடத்துகிறாங்க, பிள்ளைங்க நல்லா படிக்கும், மற்ற மொழியை கற்றுக்கலாம் தானே போகிறாங்க. அதை நம்ம வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வரணும்னா முதல்ல கல்வியோட தரத்தை உயர்த்தணும். கவர்மெண்ட்டில் இருக்கிற படிப்பு தரத்தை உயர்த்த ஃபஸ்ட்டு கொடுக்குற ஃபண்டை வாங்கி வாங்கி ஒன்றா உயர்த்தினா தானே இந்த மொழியை கற்றுக்கிட்டா பசங்க விருப்பப்படுறவங்க கற்றுக்க போகிறாங்க. யாரையும் ஃபோர்ஸ் பண்ணலையே. இன்னொரு மொழி வேணுங்கிறத வெளியில் போய் படிக்கிறத கவர்மெண்ட்டில் ஃப்ரீயாக படிக்க போகிறாங்க. அதுக்கான டீச்சர் அந்த ஸ்கூலோட தரம் உயருதில்ல. ஒரு ஸ்கூலோட கல்வி உயர்ந்தா நாடு உயரும், நாடு உயர்ந்தா வீடு உயருங்கிறது எதுக்காக சொல்கிறோம்? நீங்கள் இன்னும் அடிமையாகவே தமிழ்நாட்டை வைக்கணும், மற்ற மாநிலக்காரன் வந்து இங்கே வியாபாரம் பண்ணுறான்னா பிஸ்னஸ் பண்ணுறான்னா, நம்ம எல்லாரையும் வாழ வச்சுருக்கோம், எல்லோரும் ஒன்றா தான் இருக்கிறோம். நம்ம படிப்பு தகுதியை பிள்ளைங்களுக்கு கொடுத்தா அந்த படிப்பு உயர உயர வேலை உயரும், நம்ம நாடு வளர்ச்சிக்கு வரும். எல்லா வளர்ச்சியும் நீங்கள் தடுத்துட்டு அந்த காலத்துலேருந்து நாங்கள் திராவிடம் இருக்கிறோம், நாங்கள் சொல்கிறதா ஆட்சி, நாங்கள் சொல்கிறதா ஓட்டு போடணும், நாங்கள் சொல்கிறதா சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்கணும், மக்கள் அடிமையாகவே இருக்கணும், கவர்மெண்ட்டோட தன்மை உயரக்கூடாது, கவர்மெண்ட் ஸ்கூல் உயரக்கூடாது அப்படின்னு பண்ணுறது நியாயமாக இருக்குதா? எத்தனை ஏழைகள் வயிற்றில் அடிக்கிறீங்க? நீங்கள் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு தெரியும், அரசியல் பண்ணுறீங்க, உங்கள் அரசியலாக வச்சுங்க. மக்களுக்கு கிடைக்கிறது ஏன் தடுக்கிறீங்க? ஃபண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது. எப்போ ஒன்றும் இல்லை, இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நான் வெளியில் போய் நின்னா எனக்கு எத்தனை பேர் நான் சொன்னேன்னா முன்னாடி சொல்லுவாங்க, ஆமாம் என் பிள்ளைய வெளில போட்டிருக்கேன், எனக்கு இந்த படிப்பு தேவைன்னு சொல்கிறாங்க. அதை நான் எப்படி போய் சொல்கிறது? நான் சொன்னால் உடனே வியாபாரத்துக்காக கமர்ஷியல் பண்ணிட்டேங்கிறீங்க. இல்லை, ஒரு கல்வி தகுதி கவர்மெண்ட்டில் எப்போ வந்து ஈக்குவல் சமத்துவ கல்வி வருதோ அப்போ தான் அந்த நாடு உருப்பட முடியும். பணமே வார்த்தையே வச்சுருந்தேன், மெடிக்கலில் பணம், கல்வியில் பணம்னு வச்சுருந்தா அந்த பசங்களுக்கு படிப்பு கொடுக்காம எப்படி இருப்பாங்க? அதுக்காக தான் கொண்டு வரோம். நாங்கள் எதுவும் இந்தியை திணிக்க வரல, மற்ற மொழியை திணிக்க வரல. மக்கள் கற்றுக்கிறவருங்க கற்றுக்கிறதுக்கு தான் ஒரு வாய்ப்பை பயன்படுத்த கொண்டு வரோம். இதை எல்லாருக்கும் தெளிவுபடுத்துகிறோம். இவங்க எல்லா இடத்துலையும் போய் இந்தியை திணிக்கணும் தவறான விஷயத்தை பரப்புகிறாங்க. தன் அரசியல் நோக்குக்காக தமிழ்நாட்டை கூறு போட்டு பிரிக்கிறாங்க. நாம் தமிழர் அல்ல திராவிடர்கள் என்று சொல்லும் இவர்கள், திராவிடர்கள் எத்தனையோ பேர் தமிழ்நாட்டில் தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவர்கள், மலையாளம் தாய்மொழியாக கொண்டவர்கள், கன்னடம் தாய்மொழியாக கொண்டவர்கள், மராட்டி தாய்மொழியாக கொண்டவர்கள், வங்காளம் தாய்மொழியாக கொண்டவர்களாக வசிக்கிறார்கள். அவர்களில் எத்தனையோ பேர் ஏழைகளாக இருக்கிறார்கள். அந்த ஏழைகளுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய அரசின் பள்ளிகளில் மும்மொழி திட்டத்தை ஏன் கொண்டு வர மறுக்கிறீர்கள்? ஒன்று. இரண்டாவது, இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் 1960களில் இந்தியை திணிக்க முயற்சித்தார்கள். தமிழ்நாடு கொந்தளித்தது, போராட்டம் நடத்தினார். அதன் பின் இந்தி நிறுத்தப்பட்டது. இப்பொழுது இந்தியை கற்றுக்கொள் என்று யாரும் சொல்லவில்லை. மும்மொழி கொள்கை என்று ஒரு திட்டம் கொண்டு வருகிறார்கள். அதில் அவரவர்கள் தாய்மொழியை படிப்பதற்கு ஒரு அருமையான வாய்ப்பை நீங்கள் தடுக்கிறீர்கள். குறைந்தபட்சம் திராவிட மொழிகளை கற்பதற்காவது மும்மொழி கொள்கைகளை எடுத்துக்கொள்ளலாம். இதை விட்டுவிட்டு இருமொழி கொள்கை என்று மக்களை ஏமாற்றி அடிமைப்படுத்தி நாட்டில் முட்டாள்களாகவே இருந்தால்தான் நம்ம ஆட்சியை அமைக்க முடியும். மக்கள் மற்ற மொழிகளை தெரிந்து கொண்டால் உண்மையை தெரிந்து கொள்வார்கள் என்ற பயத்திலேயே இதை எதிர்க்கிறீர்கள் என்று கூறுகிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்களை நாசமாக்கின திராவிட மாடல், இந்த திராவிட கும்பல் தனியார் பள்ளிக்கூடத்தில் பசங்க பணம் கொடுத்து மும்மொழி படிக்கிறாங்க, இந்தியோ ஃப்ரெஞ்சோ எனி லாங்குவேஜ் படிக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கி மோடி ஒரு நல்ல ஸ்கீம் கொடுத்துருக்காரு, புதிய கல்விக் கொள்கையில். அது என்னென்னா, பாமர மக்களும் கவர்மெண்ட் ஸ்கூல் அரசினர் பள்ளியிலையும் ஹிந்தி படிக்கலாம், இல்லை எனி லாங்குவேஜ், தமிழ் இங்கிலீஷ் அல்லாத 3வது லாங்குவேஜ் படிக்கலாம்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதை இவங்க வேணும்னே, அதாவது எப்படி 65ல் வந்து தமிழ்நாட்டு மக்களை நாசமாக்குனாங்களோ அதே மாதிரி இப்போ முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் வந்து திமுக ஆட்சி தோற்கடிக்கப்பட்டு விட்டது. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, மும்மொழி கொள்கை வந்து தலைவர் அண்ணாமலை அவர்கள் வெளியில் கொண்டு வாங்கன்னா மக்கள்லாம் ஆதரவு பெருகிடுச்சு. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, டீலிமிட்டேஷன் போயிட்டாங்க. இது தோத்துட்டாங்கன்னு டீலிமிட்டேஷன் போகிறாங்க. அதனால் நிச்சயமாக மும்மொழி கொள்கை வெற்றி அடையும். இப்போ நம்ம தலைவர் அண்ணாமலை அவர்கள் தொடங்கின இயக்கம் வந்து மே மாதத்துக்குள்ளே 1 கோடி இல்லை 2 கோடி மக்கள்கிட்ட நிச்சயமாக கையெழுத்து வாங்க. மக்கள் ஆதரவு நல்லா இருக்குது. இந்த விஷயத்தில் வந்து திமுக ஆட்சி தோற்கடிக்கப்படும். 2026 தமிழ்நாட்டில் 3வது மொழி நிச்சயமாக வரும். அதுக்கு இது எடுத்துக்காட்டு தான் பார்த்தீங்களா மக்கள். இன்னும் பாமர மக்கள்லாம் தயாராக இருக்காங்க, இன்னொரு மொழி படிக்க தயாராக இருக்காங்க. ஆனால் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் சிபிஎஸ்சி ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூல் போனால் என்ன ஆகுது, எவ்வளோ பணம் ஃபீஸ் கட்டணும்? கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃப்ரீயாக இருக்குது, அதே படிக்க விட மாட்டேங்கிறீங்க. நான் முதல்வர் தான் கேட்குறேன், பாமர மக்கள் படிக்கணுங்க, ஏழைகளும் படிக்கணுமே 3வது மொழி, ஏன் தடுக்கிறீங்க நீங்கள்? அதுக்காக தான் இந்த இயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை அவங்க வந்துட்டுருக்காங்க. வந்த உடனே இங்கே கையெழுத்து இயக்கம் ஆரம்பிக்க போகிறாங்க. மக்கள் ஆதரவோடு இந்த கையெழுத்து இயக்கம் மே மாதத்துக்குள்ளே பெரிய வெற்றி அடையும். இந்த வெற்றியோடு இந்த திமுக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறோம் 26ல்.